ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாரீல ஃபால்ஸ் வச்சு தைப்போம். அந்த ஃபால்ஸ் வந்து நம்ம எப்படி வச்சு தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாரீல நம்ம கால் சைடு சாரீல எந்த சைடு வரோன்னு பாருங்கள். நம்ம கால் பக்கத்தில் வரோம்ல சாரியோட துணி, அது வந்து எந்த சைடு வரும். நம்ம கீழ் பக்கம் வரக்கூடிய துணியை எடுத்துக்கோங்க. சைடில் வந்து கரை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரை மடித்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து ராங் சைடு எடுத்துக்கோங்க. உள் பக்கமாக எடுத்துக்கோங்க சாரியில். எடுத்துகிட்டு நம்ம கையை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நம்ம 2 ஜான் அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எவ்வளோ வருதோ அதில் வச்சு நம்ம சாரீ ஃபால்ஸு வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த கரை சைடுலேருந்து ஒரு 15 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. 15 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு அதில் மார்க் பண்ணிவிட்டு அதில் வச்சு நம்ம சாரீ ஃபால்ஸ் தைக்கலாம். இந்த 2 மெத்தட்லேயே நம்ம வந்து சாரீ ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு அளவு மார்க் பண்ணலாம். இப்போ சாரீ ஃபால்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு வந்து சாரீ ஃபால்ஸ் 2 விதமாக இருக்கும். இது வந்து ஒரு சைஸு, இன்னொரு சைஸ்லேயும் இருக்கும். இது வந்து 2 சைடுமே மேலேயும் கீழேயும் மடித்து தைச்சிருக்காங்க. இன்னொரு இதில் வந்து ஒரு சைடு மட்டும் மடிச்சிருப்பாங்க, ஒரு சைடு வந்து மடிச்சிருக்காது. நம்ம அந்த சைடை கரெக்டாக உள்ளே மடித்து வச்சு தைக்கணும். இதில் வந்து எண்டு வந்து மடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம அந்த எண்டில் மட்டும் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சாரியை ஒட்டியே நம்ம வைக்கக்கூடாது. அந்த கரை பக்கத்தை ஒட்டியே நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அப்படி ஒட்டியே வச்சோன்னா நமக்கு அந்த சாரியோட ஃபால்ஸு கொஞ்சம் கீழே தெரிஞ்சது மாதிரி இருக்கும். அதனால அந்த சாரியிலேருந்து கொஞ்சம் இப்போ நான் வச்சுருக்கிறது மாதிரி இப்படி கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கோங்க. மேலே தள்ளி வச்சுட்டு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டுட்டு வந்த பிறகு நம்ம இந்த முக்கில் வந்தோடனே நம்ம இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு மேலே மாற ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அதே போல் சாரீ இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு தையல் போடும்போது தான் நம்ம ரொம்ப கவனமாக தையல் போடணும். நம்ம அந்த சாரீ ஃபால்ஸையும் சாரியும் கரெக்டாக இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக தடவி விட்டு விட்டு சுருக்கு வராமல் நம்ம தையல் போடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த அளவு வந்து அந்த ஃபால்ஸ் வந்து சுருங்காமல் கரெக்டாக வரும். பார்க்குறதுக்காகவும் நீட்டாக இருக்கும். இப்படி தையல் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த எண்டு வந்த உடனே நம்ம ஒரு மடக்கி தான் வச்சுருக்கோம். நம்ம உள்ள மடக்கி ஒரு தையல் போட்டு தான் வச்சுருக்கோம். அதனால் மடக்க வேண்டாம். இப்படி வந்தோடனே அதே போல் அந்த முக்கில் வந்தோடனே இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஊசியை துணியை வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கீழே வந்து ஒரு டபுள் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் சாரீ ஃபால்ஸ் வந்து தைக்கிறது. ஈஸியான மெத்தட் தான். நமக்கு வந்து கொஞ்சம் கூட சுருக்கமே வராமல் நீட்டாக தைக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய ஐடிக்குள்ளே போய் பாருங்கள். தேங்க்யூ.